வெல்கம் ஆல் ஆஃப் யூ. நம்ம போன வீடியோவில் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் இம்ப்ரூவிங் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் த்ரூ ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் டெக்னிக் வந்து பார்த்தோம், டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் மினிமைசிங் வாட்டர் லாஸஸ் இன் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட்டர் லாஸஸ்னால் என்ன டைப்ஸ் ஆஃப் வாட்டர் லாஸஸ் இருக்குது அப்படின்றது அந்த ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ எவாபரேஷன் லாஸ், சிப்பேஜ் லாஸ், தெஃப்ட், transpiration, runoff in waterlogged areas. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் லாஸஸ். இதில் மூணு டைப் வந்து லாஸஸ் இன் கன்வேயன்ஸ் கெனால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்ற ரெண்டு வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய லாஸஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் வாட்டர் லாஸஸ். ஸோ மெயின் அண்ட் பிரான்ச் கெனாலில் இருக்கக்கூடிய லாஸஸ் வந்து இட் அக்கௌண்ட்ஸ் அப் டு 15 to 20%, whereas the major and minor distributaries accounts up to 60 to 80%. This is the major contribution, and field canals attributes to 20 to 22%, and on agricultural land the losses are due to 25 to 27%. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் வாட்டர் லாஸஸ். ஸோ வாட்டர் லாஸஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றது இதில் காட்டியிருக்கோம். இது அக்ரிகல்ச்சரல் ஏரியாவில் நடக்கக்கூடிய எவாபரேட்டிவ் லாஸஸ் அந்த பிக்சர்லாம் காட்டியிருக்கோம். இதில் கெனால் எவாபரேஷன். ஸோ எவாபரேஷன் எப்படி நடக்கு அப்படின்றது இங்கே காட்டியிருக்கிறோம். இங்கே தெஃப்ட், ஸோ வாட்டர் லாஸ் டியூ டு தெஃப்ட் ஃப்ரம் தி கெனால், அதை காட்டியிருக்கோம். ஸோ கெனாலில் வந்து வாட்டர் சீப்பேஜஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அன்லைன்டு கெனாலுக்குள்ள வாட்டர் லாஸஸ் டியூ டு சீப்பேஜ். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா பெனிட்ரேஷன் ஜோன் வந்து ஈஸியாக மூவ் ஆகி போகுது இதில் அன்லைன்டு கெனாலில். ஏன்னா இங்கே லைனிங் எதுவுமே இருக்காது, ஈஸியாக மூவ் ஆகி போயிடும். இட் வில் ரீச் தி வாட்டர் டேபிள். ஸோ அதே இங்கே வந்தீங்கன்னா இதில் வந்து லைன்டு கெனாலோட சீப்பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. லைன்டு கெனால் எப்பயுமே ட்ரிக்கிள் டவுன் ஆகும், சுட்டு சொட்டாக தான் போக முடியும். பிகாஸ் லைனிங் மெட்டீரியல் will have a low permeability or almost impermeable. ஸோ அதில் பெர்மிபிலிட்டி, அதில் பெர்மியேட் வந்து உள்ளே போகணும் அப்படின்னா ரொம்ப ட்ரிக்கிள் டவுன் ஆகி தான் போக முடியும். ஸோ இது வாட்டர் லாஸஸ் டியூ டு டிரான்ஸ்பிரேஷன். ஸோ வந்து இது டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ் ஆர் ட்ரீஸ். ஸோ அவங்க வந்து சாயிலில் வந்து வாட்டர் இருக்குது, அதை வந்து பிளான்ட் எடுத்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டிக்கு யூட்டிலைஸ் பண்ணும்போது லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மூணையும் கம்பைன் பண்ணி அது ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி பண்ணும்போது இது எடுத்த வாட்டரில் 10% ஆஃப் வாட்டர் மட்டும்தான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். மீதி வாட்டர் ஃபுல்லாத்தையும் இந்த ஸ்டொமேட்டோ வழியாக வெளியே தள்ளிடும். இந்த ஸ்டொமேட்டான்றது வந்து லீஃபோட பாட்டம் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஓப்பனிங்க்கு பேர் தான் ஸ்டொமேட்டா. ஸோ இதில் தண்ணி வெளியே வரும்போது அந்த தண்ணி அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஹீட்டை எடுத்துக்கிட்டு ஈஸியாக எவாபரேட் ஆகி போயிடும். ஸோ இதான் ஆக்சுவலாக டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது. ஸோ இது வாட்டர் லாஸஸ் டியூ டு ரன் ஆஃப். ஸோ இரிகேஷன் ஃபீல்டு, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வாட்டர் சப்ளை பண்ணுறோம். அந்த வாட்டர் வந்து ஒன்ஸ் வந்து ரூட் ஜோன் டெப்த்தை வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கு சேச்சுரேட் பண்ணதுக்கப்புறம் ரன் ஆஃபாக ஓடி வந்து வெளியே வேஸ்ட்டாக போகும். ஸோ அந்த தண்ணி தான் இங்கே காட்டியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஏன் மினிமைஸ் பண்ணணும், நெசசிட்டி டு மினிமைஸ் வாட்டர் லாஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு திங்கு, இந்தியா வந்து ரெயின்ஃபாலே ரொம்ப கம்மியான ஒரு கண்ட்ரி. அது இல்லாமல் ரெயின்ஃபால் வந்து யூனிஃபார்மிட்டி இருக்காது, யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் பெய்யாது. ஸோ டிஃப்ரென்சஸ் இருக்கும். அது இல்லாமல் இங்கே வந்து வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ் வந்து நிறையவே க்ரோ பண்ணுறோம், சச்சஸ் பனானா, சுகர் கேன் இதெல்லாம் க்ரோ பண்ணுறோம். ஸோ அது வாட்டர் இன்டென்சிவ் மட்டும் இல்லை, பெர்னியல் கிராப் ஆல்சோ. ஸோ அது மாதிரி பண்ணும்போது நமக்கு தண்ணி வந்து வாட்டர் லாஸஸை மினிமைஸ் பண்ணோம்னா அதை வந்து இங்கே இதுக்கு பயன்படுத்தலாம். பிகாஸ் நான் காட்டின இல்லையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கெனால் லாஸஸில் எவ்வளவு அதிகமாக லாஸஸ் இருக்குது அப்படின்றது, அவ்வளோ வாட்டர் கன்சர்வ் பண்ணால் எவ்வளோ கமாண்ட் ஏரியா டெவலப் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ டியூட்டி டெல்டா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கமாண்ட் ஏரியா ஆகுமெண்டேஷனுக்கும் the minimization of water losses is very much essential. ஸோ வாட்டர் லாஸஸ் என்னவோ அதே டேப்ஸில் அதை எப்படி மினிமைஸ் பண்ணுறது அப்படின்றது தனித்தனி டெக்னிக்ஸாக பிரித்து பார்க்குறோம். ஸோ எவாபரேஷன் லாஸஸ், ஸோ கெனாலில் இருக்கக்கூடிய எவாபரேட்டிவ் லாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கும், 0.25 to 1% தான் இருக்கும். இது இன்சிக்னிஃபிகண்ட் தான். பட் இந்த வாட்டரையும் வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸை பார்க்கணும். ஆக்சுவலாக இந்தியாவில் ஒரு 10-12 இயர்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இதை வந்து எவாபரேட்டிவ் லாஸஸ் மினிமைஸ் பண்ணுறதுக்கு டெக்னிக்ஸ் கிடையாது. ஸோ இங்கே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த எவாபரேட்டிவ் லாஸஸை கெனால் எவாபரேட்டிவ் லாஸஸ் மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் ஆன் இரிகேஷன் கெனால் அப்படின்றத நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதனால் என்னென்னா நமக்கு டபுள் அட்வான்டேஜ், சிம்பியோட்டிக் ஆர் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கெனால் அண்ட் சோலார் பவர் அப்படின்னு சொல்லலாம். கெனாலில் இருந்து வாட்டர் எவாபரேட் ஆகாது. என்ன ஆகும், வாட்டர் எவாபரேட் ஆனாலும் பேனல் மேலே போய் பட்டு அங்கே கண்டென்ஸ் ஆகி திருப்பி தண்ணி உள்ளே விழுந்துடும். அப்போ பேனல் கூல் டவுன் ஆகும். சோலார் பேனலில் வந்து ஹீட்டு தான் மிகப்பெரிய எதிரி. ஹீட் இருக்கிறதுனால சோலார் பேனலோட எஃபிஷியன்சி கோ டவுன் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த தண்ணி போய் கூல் டவுன் பண்ணும்போது பேனலோட எஃபிஷியன்சி, சோலார் பேனலோட எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து குஜராத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இது எவாபரேட்டிவ் லாசஸ் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை வந்து ரெண்டு விஷயத்துல நம்ம மாடிஃபை பண்ணலாம். ஒன்று ப்ராசஸ் சேஞ்ச் அண்ட் அதர் இஸ் த்ரூ டெக்னாலஜி. ஸோ ப்ராசஸ் சேஞ்ச் அப்படின்றது வந்து ஒன்றும் கிடையாது. எப்படினாலும் நம்ம வந்து விவசாயத்துக்கு பாசனம் பண்ண போறோம். பாசனம் பண்றது வந்து ஏர்லி மார்னிங் இரிகேஷன் வந்து ஏர்லி மார்னிங் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம எவாபரேட்டிவ் லாசஸை மினிமைஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம ஃபார்மர்ஸ் அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெக்னாலஜி சேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ்க்கு instead of following furrow irrigation, basin irrigation or other type of irrigation, we can go for drip irrigation. So drip irrigation அப்படின்றது வந்து வாட்டரை வந்து ரூட் ஜோன்ல டைரக்டா கொடுக்குது. ஸோ அதனால வந்து ரூட் ஜோன் அப்படின்றது வந்து பிளான்ட் ஆர் ட்ரீயோட ஷேட்ல தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டா எவாபரேட்டிவ் லாசஸ் அங்கே மினிமைஸ் ஆகும். ஸோ இது வந்து நர்மதா கெனால்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற சோலார் பவர் ப்ராஜெக்ட் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இது கேனால். இந்த கேனால் வந்து ஆல்மோஸ்ட் பைலட் பவருக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா 750 மீட்டர் எடுத்து 750 மீட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க சோலார் பேனல்ஸ். இதோட எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 1 மெகாவாட் இருக்குது. இது வந்து சந்திரசன் வில்லேஜ் ஆஃப் காடி தாலுகா ஆஃப் மெக்சானா டிஸ்ட்ரிக்ட், இது வந்து குஜராத்ல இருக்கு. ஸோ நர்மதாவோட ஒரு பிரான்ச் கேனால்ல இதை இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. 1 மெகாவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் டெக்னிக் கெனாலோட இரிகேஷனை கெனாலோட எவாபரேஷனை வந்து கம்மி பண்றதுக்கு. அது இல்லாம இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஒரு அமைச்சர் வந்து டேம்ல ரிசர்வேர்ல இருக்கக்கூடிய எவாபரேட்டிவ் லாசஸ் மினிமைஸ் பண்றதுக்காக ஒரு டெக்னிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெர்மோகோல் விட்டாரு வாட்டர் சர்ஃபேஸ்ல. ஸோ அது மாதிரி கூட நீங்க பண்றதுன்னா பண்ணலாம். இட் பேஸ்ட் ஆன் யுவர் இன்டெலிஜென்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ராசஸ் மாடிஃபிகேஷன். ஸோ என்ன செஞ்சிருக்கோம், ஏர்லி மார்னிங் வந்து இரிகேட் பண்றதுனால எவாபரேட்டிவ் லாசஸ் மினிமைஸ் பண்றோம். இங்க என்ன செய்யறோம், ட்ரிப் இரிகேஷன் கொடுக்குறோம். ஸோ ரூட் ஜோன் டெப்த்தை மட்டும் தான் மாய்ஸ்ட் பண்றோம். மற்ற லேண்ட் எல்லாமே இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் வாட்டர். ஸோ எவாபரேட்டிவ் லாசஸ் ஏரியா கம்மியா இருக்கு. அட் தி சேம் டைம் ஷேட் ஆஃப் தி பிளான்ட்ல தான் வாட்டர் இருக்கு. ஸோ எவாபரேட்டிவ் லாசஸ் ரொம்பவே மினிமைஸ் ஆகும். வாட்டரை கன்சர்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து சீப்பேஜில் இருக்கக்கூடிய லாசஸ். ஸோ சீப்பேஜில் இருக்கக்கூடிய லாசஸ் கெனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப் ஆஃப் கெனால் வந்து நம்ம சொல்லலாம். ஒன்று அன்லைன்டு கெனால், லைன்டு கெனால். அது இல்லாம ரன்னிங் டைமை பொறுத்து பெர்னியல் கேனால் ஆர் இன்டர்மீடியன்ட் கேனால்னு சொல்லலாம். ஸோ இந்த பெர்னியல் கேனால் வந்து எவாபரேட்டிவ் லாசஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசம். இன்டர்மீடியன்ட் கேனால் வந்து பெட்டர். ஸோ இதுல வந்து இந்த லாசஸை மினிமைஸ் பண்றதுக்கு வந்து ஒன்று ஆப்ரேஷன் மூலியமா ஆப்ரேஷனல் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். பெர்னியல் கேனாலை வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா இன்டர்மீடியன்ட்டா மாத்திரலாம். அப்படி மாத்துறது மூலியமா மினிமைஸ் பண்ணலாம். அதே மாதிரி இம்பர்மிபிள் மெம்பரைன்ஸ் ஆர் இம்பர்மிபிள் லேயர் வந்து லைனிங் ப்ரொவைட் பண்றதுனால மாடிஃபை பண்ணலாம். ஸோ லைனிங் தான் இதுல காட்டியிருக்கோம். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் விச் கேன் பி யூஸ்ட் ஃபார் லைனிங். ஸோ ரிஜிட் மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஃபிளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ ரிஜிட் மெட்டீரியல்ஸ்ல நம்ம கான்கிரீட், மேசன்ரி இது மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ தட் வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ இதான் ஆப்ரேஷனல் மெஷர்ஸ்ல நம்ம மினிமைஸ் பண்றது. ஷார்டனிங் ஆஃப் கெனால் லென்த்து, நெட்வொர்க் வந்து லென்த்தியா இருந்துச்சுன்னா தண்ணி ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப நேரம் கெனால்ல இருக்கும். அப்போ எவாபரேஷன் லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால ஷார்டன் பண்ணலாம். அதே மாதிரி ஷெட்யூல்டு வாட்டர் யூஸ், அதான் சொன்னேனே, பெர்னியல் கெனால்ஸை வந்து இன்டர்மீடியன்ட் கெனால்ஸை மாத்திட்டோம் அப்படின்னா இத்தனை நாளைக்கு ஒரு தடவை தான் அப்படி தண்ணி வரும் அப்படின்றத நம்ம மாற்றும் போது மினிமைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆன் ஃபார்ம் நெட்வொர்க்கு வந்து இது பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். அதே மாதிரி டைம்லி மேனேஜ்மெண்ட் அண்ட் கிளீனிங் ஆஃப் கெனால்ஸ் வில் ஹெல்ப் யூ இன் தி சீப்பேஜ் ப்ராசஸ், மினிமைசிங் சீப்பேஜ் ப்ராசஸ். அது இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் தான் நம்ம சொன்ன சீப்பேஜ் கண்ட்ரோல், லைனிங்கு, அந்த கோட்டிங்கு, ஃபிளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் லைனிங் மெட்டீரியல்ஸ்ன்னு நம்ம சொன்னோம். ஸோ அதை வச்சும் நம்ம சீப்பேஜை மினிமைஸ் பண்ணலாம். ஸோ மினிமைசிங் வாட்டர் லாசஸ் டியூ டு தெஃப்ட், இது உங்களுக்கு அசைன்மெண்ட். இதை கம்ப்ளீட் பண்ணுங்க வித் கேஸ் ஸ்டடி வித் பிக்சர்ஸ் ஆல்சோ அண்ட் சப்மிட் இட் ஆன்லைன் ஆன் ஆர் பிஃபோர் 24th of 2020. ஸோ அதை கொஞ்சம் சீக்கிரமா பண்ண பாருங்க. இது வரைக்கும் கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் எதுவுமே நீங்க வந்து சப்மிட் பண்ணல, எக்ஸ்க்ளூடிங் 2-3 பீப்புள்ஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை முடிச்சு சப்மிட் பண்ற மாதிரி பாருங்க. இது ஏன் நல்லதுக்கு நான் சொல்ல, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஸோ மினிமைசிங் வாட்டர் லாசஸ் டியூ டு டிரான்ஸ்பிரேஷன். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது தான் இட் இஸ் தி ப்ராசஸ் த்ரூ விச் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி வில் டேக் பிளேஸ். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து பிளான்ட்டோட லீஃப் வழியா தான் நடக்குது. இந்த டிரான்ஸ்பிரேஷனை கம்மி பண்றதுக்கு ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கெமிக்கல்ஸ் வந்து அவைலபிள். இந்த கெமிக்கல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டொமேட்டா லீஃபோட பாட்டம் சர்ஃபேஸ்ல வந்து ஸ்டொமேட்டா அப்படின்றது இருக்கும். இந்த ஸ்டொமேட்டா ஓப்பன் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக நடக்கும், க்ளோஸ் ஸ்டேட்ல இருந்ததுன்னா டிரான்ஸ்பிரேஷன் கம்மியாகும். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம், ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் யூஸ் பண்றது மூலியமா ஒன்னு ஸ்டொமேட்டாவோட க்ளோஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டொமேட்டா மேல இந்த பாட்டம் லேயர்ல என்ன ஆகும், ஃபிலிம் கோட்டிங் ஆஃப் ஃபிலிம் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து மோட் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் அவைலபிள். இதோட மோட் ஆஃப் ஆப்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டொமேட்டல் க்ளோசிங் டைப்னு ஒரு க்ளோசிங் ஆப்ரேஷன் ஒன்று.
ஸோ இதில் என்ன செய்யறாங்கன்னா PMA மெட்டீரியல் ஹெர்பிசைட்ஸ் லைக் அட்ரிசைன். ஸோ இது யூஸ் பண்ணும்போது ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்ணிடும், நிறைய ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் கம்மியாயிடும். அட் தி சேம் டைம் போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி கம்மியாகும். நல்லா கவனிக்கணும். ஆன்டி டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணும்போது ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் மட்டும் க்ளோஸ் ஆகாது, டிரான்ஸ்பிரேஷன் மட்டும் கம்மியாக போறது இல்லை, போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டியும் கம்மியாகும். போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி கம்மியாச்சுன்னா பிளான்ட்டோட growth குறையும். பிளான்ட்டோட growth குறைஞ்சதுன்னா கிராப் ஈல்டு கண்டிப்பா கம்மியாக போகுது. ஸோ ஒன்னு லாபம் அப்படின்னா இன்னொரு இதுல நட்டம் இருக்கு, லாஸ் இருக்கு. ஸோ ஃபிலிம் ஃபார்மிங் டைப்ல பாத்தீங்கன்னா இது பிசிக்கல் பேரியர் ஆக்ட் ஆகும். ஸோ பிளாஸ்டிக் ஆர் வேக்சி மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இதை என்ன செஞ்சுறாங்க, ஸ்ப்ரே பண்றதுனால லீஃப் மேல வந்து ஒரு தின் ஃபிலிம் லேயர் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து இங்க எத்தைல் ஆல்கஹால். ஸோ எத்தைல் ஆல்கஹால் வந்து பிசிக்கல் பேரியரா ஆக்ட் ஆகும். ஸோ தட் வந்து வாட்டர் வந்து டிரான்ஸ்மிட் ஆக முடியாது, டிரான்ஸ்பிரேஷன் ஆக முடியாது. அதே ரிஃப்ளெக்டன்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து கலர் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ். நமக்கு நல்லா தெரியும், பிளாக் கலர் வந்து ஹீட்டை வந்து அதிகமா அப்சர்வ் பண்ணும், ஒயிட் கலர் வந்து லைட்டர் கலர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் லைட்டை. ஸோ லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா டெஃபினட்டா வந்து லீஃப்ல இருக்கக்கூடிய ஹீட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ என்ன ஆகும், வாட்டர் வந்து எவாபரேட் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கவுலிங், டைப் ஆஃப் கிளே. ஸோ அது இல்லாமல் ஹைட்ரேட்டட் லைம், சீலைட் அப்படின்ற டைஅட்டமேசியஸ் எர்த் ப்ராடக்ட்ஸ், சாயில் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், ஜிங்க் கார்பனேட்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதுல என்ன டிராபேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெட்டீரியல் வந்து கோட் பண்ணும்போது கீரை அது மாதிரி செடியில இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீரை வந்து நம்ம சாப்பிடும்போது இந்த மெட்டீரியல்ஸை நம்ம உள்ள எடுத்துக்குவோம். ஸோ அது வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ அதே மாதிரி growth retardant. ஸோ growth retardant அப்படின்றது இது என்ன செய்யும்னா வளர்ச்சியே குறைக்கும். எப்படி குறைக்கும் அப்படின்னா ரூட்டோட growth இன்க்ரீஸ் பண்ணும். ஷூட்னா என்ன, ஸ்டெம் அண்ட் லீஃப் டுகெதர் இட் இஸ் கால்ட் ஷூட். ஷூட்டோட growth வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ தட் ஸ்டொமேட்டல் க்ளோஷர் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அப்படி ஒரு மெட்டீரியல் தான் சைக்கோஸ் செல் அப்படின்ற மெட்டீரியல். ஸோ இது வந்து இந்த மோட்ல ஆப்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஸ்டொமேட்டல் ஓப்பனிங், இது ஸ்டொமேட்டல் க்ளோஷர். ஸோ மினிமைசிங் வாட்டர் லாசஸ் டியூ டு ரன் ஆஃப் இன் வாட்டர்லாக்ட் ஏரியாஸ். ஸோ வாட்டர்லாக்ட் ஏரியாஸ் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்றது ஹைட்ராலஜிக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் மேப்ஸ் ஆன் சலைனிட்டி ஆர் டிஜிட்டல் மேப்ஸ் ஆஃப் வாட்டர்லாகிங் ஏரியாஸ் அப்படின்றத நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வாட்டர் லாசஸை மினிமைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணும், இந்த வாட்டர் லாகிங் ஏரியாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க ஷாலோ வாட்டர் டேபிள் இருக்கும், இல்ல சலைனிட்டி ஹசார்ட் இருக்கும். ஸோ சலைனிட்டி ஹசார்ட் இருந்ததுன்னா இதை வந்து ரெனோவேட் பண்ணணும், அந்த ஏரியாவை ரீஹாபிலிட்டேட் பண்றதுக்கான மெக்கானிசம்ஸை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம், ஷாலோ வாட்டர் டேபிள் இருந்தது அப்படின்னா டீப் ஓப்பன் ட்ரெயின்ஸ் ஆர் ஷாலோ ஓப்பன் ட்ரெயின்ஸ் ப்ரொவைட் பண்ணி அந்த வாட்டரை ட்ரெயின் பண்றதுக்கான வேலையை பார்க்கலாம். ஸோ ஒன் சச் டெக்னிக் தான் வந்து ஃபரோ இரிகேஷன் மெத்தட். ஸோ இது வந்து அப் டு 30% ஆஃப் வாட்டர் யூட்டிலைசேஷன் வந்து சேவ் பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ரைஸ் பெட் கிராப்பிங் டெக்னிக். ஸோ இது இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, சைனா, இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல, வியட்நாம் இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாட்டர் லாக்டு ஏரியால சாயில கொண்டு வந்து கொட்டி அந்த சாயில் மேல கிராப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா வாட்டர் டேபிள் வந்து அந்த டம்ப்டு மெட்டீரியல் மேல ரைஸ் ஆகி வர்றதுக்கான சான்சஸ் இருக்காது. ஸோ பிளான்ஸ் வந்து இட் இஸ் சேஃப் டு க்ரோ. ஸோ ஈல்டு குறையாது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ அந்த டம்ப்புக்கு சைட்ஸ்ல என்ன செஞ்சிருவாங்கன்னா ஷாலோ சர்ஃபேஸ் ட்ரெயின்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து 2 டைப் ஆஃப் ட்ரெயின்ஸ் இருக்கு, ஸ்பூன் ட்ரெயின் அண்ட் டபிள்யூ ட்ரெயின், டபிள்யூ டைப் ட்ரெயின் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஷாலோ வாட்டர் டேபிள ரிமூவ் பண்றதுக்கான ட்ரைனேஜ் டெக்னிக்ஸ். ஸோ இது வந்து ரன் ஆஃப் வாட்டர் லாசஸ் டியூ டு ரன் ஆஃப் ஃப்ரம் தி அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ரைஸ்ட் பெட் கிராப்பிங் வந்து இப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ என்ன செய்யறாங்க, இது எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் சர்ஃபேஸ், இதுக்கு மேல வந்து சாயில ஃபில் பண்ணி அதுக்கு மேல வந்து கிராப்பிங் பண்றாங்க. ஸோ சைட்ஸ்ல ட்ரெயின்ஸ் ப்ரொவைட் பண்றோம். இந்த ட்ரெயினோட ஷேப்பை பொறுத்து இட் கேன் பி கால்ட் அஸ் டபிள்யூ ட்ரெயின் ஆர் ஸ்பூன் ட்ரெயின். ஸோ இது டபிள்யூ ஷேப்ல இருக்கிறதுனால டபிள்யூ ட்ரெயின் சொல்றோம். டபிள்யூ ஷேப்ல பாத்தீங்கன்னா மிடில் மட்டும் கிராப்பிங் பண்ணுவாங்க, 2 சைடும் சேனல்ஸ் இருக்கும். இதுல வந்து ஸ்பூன் டைப் ஸ்பாயிலிங் பார்த்தோம்னா ஒரு பக்கம் சேனல் இருக்கும், ஒரு பக்கம் வந்து கிராப்பிங் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ட்ரெயின்ஸ். ஸோ இதை வந்து பெட் ஓரியன்டேஷன் வந்து மோஸ்ட்லி நார்த் சவுத் ஓரியன்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ தட் சன்ரைஸ் அண்ட் சன்செட் 2 டைமுமே வந்து கிராப்ல வந்து சன்ஷைன் வந்து படும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துருக்காங்க ஃபார் வீட் கிராப்பிங். அது வந்து கிராண்ட் சக்ஸஸாக இருந்திருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கை ரைஸ் பெட் கிராப்பிங் டெக்னிக் வந்து கன்வென்ஷனல் இரிகேஷன் மெத்தட் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாட்டர் யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கு. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.